ராணி ராணி அப்பா ஏம்மா ஏம்மா அப்பா எனக்கு பயமா இருக்கு பயப்படாதேம்மா நான் இருக்கேம்மா அழாத அழாதே சார் நீங்க தானே சந்தானா ஆமா நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பாலாஜி லட்சுமிமா 10,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க தீ விபத்துல இறந்து போயிட்டதா பேப்பர்ல படிச்சேன் என்ன செய்யறது இந்தாங்க இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படியே ஒரு டெத் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும் அப்ப நான் வரேன் லட்சுமி நீ என்ன இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ நான் செத்து உனக்கு பணம் வேணுமா கேட்டேன் இப்போ நீ செத்து எனக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டியா இந்தாங்க சார் லட்சுமிமா பண்ண இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக் அப்ப நான் வரேன் சார் இதை வச்சுக்கிட்டு நாம ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம் சந்தானம் இவங்களை ஸ்கூல்ல விட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன் அப்பா டாடாப்பா நம்ம பத்திரிகைக்கு நல்ல சர்க்குலேஷன் இருக்குது உன் எழுத்துக்கு ரொம்ப மரியாதை எல்லாரும் ரொம்ப விரும்பி படிக்கிறாங்க சந்தான சார் எழுதின நாவல் கொடுங்க சார் உலகம் உருண்டது அவன் எழுத்துப்பணி தொடர்ந்தது காலங்கள் ஓடின பெருமை புகழ் செல்வம் மரியாதை எல்லாம் வளர்ந்தன அவன் பிள்ளைகளை மேல் படிப்பிற்காக அழகப்பன் அமெரிக்காவிற்கு அனுப்பினார் பள்ளியிலே சேர்க்க முடியாத நிலை போல் மேல் நாட்டிலே படிக்க வைக்கும் நிலை ஏற்பட்டது சந்தானம் ஒரு கிளாட் நியூஸ் அகில இந்திய இலக்கிய கழகத்துல இந்த வருஷம் சிறந்த நாவலாசிரியரா ஒன்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க ₹1,00,000 ரொக்க பரிசும் கலாநிதி கேடயமும் கொடுக்க போறாங்க இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன் அதை சர்வ சாதாரணமா எடுத்துக்கிறீங்க உன்னால எப்படிதான் முடியுதோ எனக்கே ஆச்சரியமா இருக்கு வர வர ஒரு ஞானி மாதிரி ஆகிட்டு வர நீ பட்ட கஷ்டங்கள் கிடைச்ச அனுபவங்கள் அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுற பக்குவங்கள் இது எல்லாத்தையும் அனுபவிச்சவனுக்கு இன்பமும் துன்பமும் ஒண்ணுதான் சரி இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்னையும் ஒரு சன்னியாசி ஆக்கிடுவேன் நான் வரேன்பா அகில இந்தியாவில் கிடைத்ததற்கரிதான பெரிய பட்டமும் பாராட்டுகளும் கிடைத்தன கடவுள் தொடர்ந்து ஒருத்தர் கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணான்னு அர்த்தம் பிரிந்தவர்கள் கூடினார்கள் அன்று அவனை உடன் பிறந்த அண்ணன் என்று சொல்லிக் கொள்ளவே கூச்சப்பட்டவர்கள் இன்று இவர்தான் என் அண்ணன் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டார்கள் தங்கச்சி குழந்தை பார்க்க எவ்வளவு பெரிய சீதா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க ஏன் அப்படி சொல்றீங்க நான் பிரைஸ் வாங்கின கத்து தட்டு முட்டு சாமான்கள்லாம் வித்து சாப்பிடுற அளவுக்கு நிலைமை வந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை
பாலா ஆன்லைன் செக் புக் எடுத்துக்கிட்டா எனக்கு ஒரு லெட்டர் எழுதா என்ன தப்பு இப்ப 10,000 ரூபாய்க்கு செக் தரேன் ஏதாவது தேவைன்னா அப்பப்ப எனக்கு எழுதுங்க போயிட்டு ரகுவை கேட்டு உதவி செய்தவன் உயர்ந்த நிலையில் இருந்தால்தான் உதவி பெற்றவன் அதை உயர்வாக பேசுகிறான். இதையெல்லாம் அவனுடன் இருந்து வாழ்ந்து மகிழ்ந்து சந்தோஷப்பட அவன் மனைவி லட்சுமி இல்லையே.